நாடு முன்னேற யார் பங்களிப்பு அவசியம்? வாக்களிக்கும் வாக்காளர்களா, போட்டியிடும் வேட்பாளர்களா, அதிகாரமிக்க அதிகாரிகளா? ஒரு நாடு முன்னேற யாரோட பங்களிப்பு முக்கியமானது அவசியமானதுன்னு கேட்டா கண்டிப்பா அது அதிகாரம் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும்தான். எப்படி அவனின்றி ஓரணுவும் அசையாதுன்னு சொல்றோம், அது மாதிரி அதிகாரிகள் இன்றி எந்த ஒரு திட்டமும் அசையாது. அதான் நிச்சயம். இன்னைக்கு இந்த நாடு இந்த அளவுக்கு முன்னேறி இருக்குன்னா அதுக்கு அன்னைக்கு அதிகாரத்துல இருந்த அதிகாரிகளோட பங்களிப்பு இருந்தது தானே காரணம். அதெல்லாம் சரிதான். இன்னைக்கு யாரு அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்காங்க? இந்த நாட்டுக்காகவும் இந்த நாட்டு மக்களுக்காகவும் மட்டுமே வாழ்ந்து மறைஞ்ச காமராஜர் ஐயா, நல்லக்கண்ணு ஐயா மாதிரிலாம் தலைவர்களும் அதிகாரிகளும் இன்னைக்கு இருக்காங்களா என்ன? இதே கேள்வி என்னுடைய அணியில பேசினவர் கூட கேட்டாரு. ஆனா இருக்காங்க, கண்டிப்பா இருக்காங்க. வருஷத்துக்கு 2 கோடி சம்பளத்தை விட்டுட்டு நான் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, என்னுடைய நாட்டு மக்களும் நல்லா இருக்கணும். நான் மட்டும் முன்னேறதுக்கு பேரு முன்னேற்றம் இல்லை, என்னுடைய நாட்டு மக்களும் சேர்ந்து முன்னேறதுக்கு பேரு தான் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஒரு அரசியல் தலைவரா எம்பியா இருந்து நாடாளுமன்றத்தில் மக்களுக்கு ஆதரவா பல கேள்விகளை எழுப்பக்கூடியவர் தான் ராகவ் சாத்தா. ஒன்றும் நம்ம எல்லாருமே மாசம் மாசம் வீட்டு வாடகை கட்டுறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம். இது எல்லாருமே நம்ம பொதுவாக மாசம் மாசம் பண்ணக்கூடியது தான். ஆனால் நம்மளுடைய இந்த ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறோம்ல, ஒரு மாதத்துக்கான ரீசார்ஜ், அது வெறும் 28 நாட்கள் தான். இதை எத்தனை பேர் கவனிச்சு கேள்வி கேட்டிருக்கீங்க? இதை ஒரு பெரிய விஷயமாவே நிறைய பேர் எடுத்துக்கிட்டதே கிடையாது. ஆனால் அந்த மனுஷன் கேள்வி கேட்டிருக்காருங்க. வருஷத்துக்கு 12 மாதம் தானே, அப்போ மாசம் மாசம் ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தால் 12 தடவை தானே ரீசார்ஜ் பண்ணணும். ஆனால் இந்த டெலிகிராம் நிறுவனங்கள் மாசத்துக்கு 28 நாள் பிளான்னு சொல்லி 13 தடவை ரீசார்ஜ் பண்ண வைக்கிறாங்க. சூப்பர். இந்தியாவிலே பெரிய வரலாற்று சிறப்புமிக்க கேள்வி. ஏன்னா சராசரி மக்கள் இன்றைக்கு பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாசம் கூட கட்டினா எத்தனை கோடி ரூபாய் அவர்கள் சம்பாதிக்கிறார் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பெரும் விவாதத்தை உருவாக்கியவர் அந்த எம்பி. இப்படி பல கேள்விகளை கேட்கறது மட்டும் இல்லாம இன்னும் பல கேள்விகளை கேட்டு அதை சரியும் செஞ்சிருக்காரு ராகவ் சாத்தாங்கிற எம்பி. இதை ஏன் நான் இன்னைக்கு சொல்றேன்னா, சாதாரண மக்களை நம்மளால வெறும் கேள்விகளை மட்டும் தான் கேட்க முடியும். ஆனா அதிகாரம் இருக்கக்கூடிய அதிகாரிகளால தான் அதை சரி செய்ய முடியும். ஏன் நமக்கு தேவைன்னு நம்மளால கேட்டு வாங்க முடியாதா? கண்டிப்பா முடியாது. இவங்க சொன்னாங்க, மக்களுடைய தேவைக்காக நம்ம வந்துட்டு வேட்பாளர்கிட்ட தான் போய் நிக்கிறோம், எங்களுடைய தேவை இது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா ஒரு ஊர்ல அந்த ஊரோட இளைஞர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கட் அவுட் வச்சிருந்தாங்க. அதுல என்ன இருந்ததுன்னா, ஓட்டு கேட்டு தயவு செஞ்சு யாரும் வராதீங்க அப்படின்னு போட்டு அதுக்கு கீழே எழுதியிருக்கு, எங்களோட அடிப்படை வசதிகளான சுடுகாட்டுக்கு போறதுக்கான சாலை வசதி இல்லை, தெருவிளக்குகள் இல்லை, குடிநீர் வசதி இல்லை. 12 வருஷங்களா பல முறை சொல்லியும் மாற்றுத்திறனாளிகளுக்கான எந்த ஒரு சலுகைகளையும் தரல. கோயிலுக்கு முன்னாடி உயர் மின்கம்பு வேணும்னு பல முறை சொல்லி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம் அளிக்கிறதே இல்லை. இது எதுவுமே இல்லாததால எதிர்த்து கேள்வி கேட்ட இளைஞர்களையும் இழிவுபடுத்தி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கட் அவுட்ல இருக்கு. இதுல அந்த கேள்வி கேட்ட இளைஞர்கள் எல்லாருமே ஓட்டு உரிமை இருக்கக்கூடிய வாய்ப்பளிக்கக்கூடிய வாக்காளர்கள் தான். ஆனா அவங்க ஊரோட அந்த அடிப்படையான முன்னேற்றத்துக்கு கூட ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய அதிகாரியோட உதவி தேவைப்படுது. உங்க எல்லாருக்குமே ஓட்டு போடக்கூடிய உரிமையும் இருக்கு, கடமையும் இருக்கு. இந்த நாட்டுல இந்த நாட்டு முன்னேற்றத்து மேலையும் நாட்டு மக்களோட நலன் மேலையும் ஆர்வமா இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க, அலட்சியமா இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இருக்காங்க. அரசியல் சேவைனா என்னங்கிறதையே மறந்துட்டு வாய்க்கு வந்ததை பேசிட்டு அடுத்தவனுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி விமர்சனம் செய்யறவங்களை எல்லாம் விட்டுருங்க. உங்களுடைய தேவை என்ன, உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத கேட்டு அதை சரி செய்யக்கூடிய சரியான அதிகாரிகளை பார்த்து தேர்ந்தெடுங்க. ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சரியான அதிகாரியினால தான் சரியான முன்னேற்றத்தையும் கொடுக்க முடியும். சிந்திச்சு செயல்படுங்க. நன்றி. நீங்கள் பேசுனதில் ஒரு முக்கியமான நபரை கட்டாயம் சொல்லியிருக்கணும். அதிகாரின்னு சொல்கிறப்ப நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். டிஎன் சேஷன் ஒருத்தர் இருந்தார். தமிழ்நாட்டு அரசு அதிகாரியாக பணியாற்றி தேர்தல் ஆணையராக, தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்று செயல்பட்டவர். இன்றைக்கி எலெக்ஷன் கமிஷனை பார்த்தா கிட்டு 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 நடுங்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு காரணம் அந்த டிஎன் சேஷன் தான். அந்த அதிகாரி தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட பவர் என்னன்னு சொன்னால், 10 மணிக்கு மேலே சத்தம் கேட்கக்கூடாதுன்னா, ஓட்டு கேட்கக்கூடாதுன்னா, கேட்டு அரெஸ்ட் பண்ணுவோன்னா அந்த அதிகாரி தான் அந்த எலெக்ஷன் கமிஷன் பவரை கொண்டு வந்தார். எலெக்ஷன் கமிஷன்னா யாருன்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் பிரதிபலிப்பில் அவர் வந்திருக்க வேண்டும்.
அதிகாரியை பேசினவங்க எல்லாருமே இன்றைக்கும் அந்த அதிகாரியிடம் போய் கேட்டார்கள், நீங்கள் எப்படி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வர்ற வரைக்கும் உங்களை பற்றி பெருசாக தெரியாது, நீங்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்த பிறகு தான் எங்களுக்கெல்லாம் தெரியும் இவ்வளோ பெரிய நிர்வாக திறமை கொண்டவர் வந்திருக்கீங்கன்னு சொல்லி. நீங்கள் தமிழ்நாட்டில் தாசில்தாராக இருந்திருக்காரு, டெப்டி கலெக்டராக இருந்திருக்காரு, கலெக்டராக இருந்திருக்காரு, சீஃப் செக்ரட்டரியாக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் கமிஷன் சீஃப் ஆஃபீஸராக வர்ற வரைக்கும் அவர் பெயர் யாருக்குமே தெரியாது. அவர் சொன்னார், அதிகாரம் வரும் வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், அதிகாரம் வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணேன், அதிகாரத்தை நான் சரியாக பயன்படுத்தும் போது இந்த நாடு என்னை திரும்பி பார்த்தது. அப்பொழுது அதிகாரி சரியாக இருந்தால் அனைத்தும் சரியாக இருக்கும். ஆனால் அண்ணன் சொன்ன மாதிரி மாற்றி ஜி வந்துட்டா போச்சு, அதான் பிரச்சனை. போடுங்கம்மா ஓட்டு நம்ம சின்னத்தை பார்த்து. மீண்டும் வருகிறேன் உங்கள் வேட்பாளராக. வேட்பாளர்னு சொல்றாங்க. யாருங்க அந்த வேட்பாளர்? அந்த நாட்டை வளர்ச்சி பாதையிலையும் சமூக சீர்திருத்தங்கள் மூலமும் வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போறவங்க வேட்பாளர். என்னங்கய்யா, கரெக்ட் தானங்கய்யா? நீங்க சொன்ன ஆமாங்க, இல்லைன்னா காசு தர மாட்டீங்களா ஓட்டுக்கு? நாட்டோட பாதுகாப்புக்காகவும் நாட்டு மக்களோட பாதுகாப்புக்காகவும் கண் மூடாம நாங்க உழைச்சுக்கிட்டே இருக்கோம். ஐயா, எத்தனை ராத்திரி நாங்க தூங்காம இருந்திருப்போம் நாட்டு மக்களோட பாதுகாப்புக்காக உழைக்கிறதுக்காக. அப்படிப்பட்ட வேட்பாளர்கள் எத்தனை ராத்திரின்னு சொல்லுங்க, தெரியாதுல எங்களுக்கு. வேட்பாளர்லாம் எத்தனை ராத்திரி எங்களால கணக்கு பண்ண முடியல. எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் முடிச்சிருப்பீங்க, அதுக்கப்புறம் கேட்குது. எலெக்ஷன்லாம் கணக்கு இல்லையா? அது மட்டும் இல்லாமல் 5 வருஷம் இருக்குல்ல, 5 வருஷத்துல எத்தனை நாள் நாங்கள் முழிக்காம இருந்தோம்னு எங்களுக்கே தெரியல. அந்த அளவுக்கு நாங்கள் நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபட்டு இருக்கோம்யா. அப்படிப்பட்ட வேட்பாளரை ஊழல் பண்றாங்க அப்படிலாம் சொன்ன நியாயமாயா? இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நல்ல தலைவர்கள் எவ்வளோ இருக்காங்க. அந்த காலத்துல ஆங்கிலேயர்கள் நம்மகிட்ட இருந்து எல்லாத்தையும் சுரண்டிட்டு விட்டுட்டு போயிட்டான். நம்ம நாட்டுல பசி பட்டினி தலை விரிச்சு ஆடுது, மக்களால் ஒன்றுமே செய்ய முடியலை. அப்போ வந்தா ஒரு தலைவர் நேரு, அவர் அறிமுகப்படுத்தின 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக எவ்வளோ மக்கள் பயனடைஞ்சாங்க. முதல் முறையாக வளர்ச்சியாக எதை கொண்டு வராருன்னா விவசாயத்தை கொண்டு வராரு. அதில் 2.1% இலக்கு வச்சு 3.1% வளர்ச்சி அடைஞ்சிருக்காருங்கய்யா. இப்ப நம்ம கடைசியாக முதல் 5 ஆண்டு திட்டத்தில் நாம் பெற்ற வளர்ச்சி 3.7%. நம்ம நிர்ணயத்தை விட அதிகமாக அடைந்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு தலைவர் இருக்கார், எனக்கு அவர் ரொம்பவே பிடிக்கும். தன் வீடு பாராமல் நாடு பாராமல் நாடு முன்னேற நாளும் உழைத்தவரை நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா அப்படின்னு நம்ம எல்லாரும் அவரை போற்றி புகழ்ந்துட்டு இருக்கோம். அவர் தான் காமராஜர். அவரை பற்றி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேன்ற வார்த்தைக்கு நாங்கள் அவர் என்ன பண்ணுவாராம், நம்ம நாட்டில் ஏழை குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு நிதி பத்தலை. என்ன பண்ணுவாரா, நேரிட்ட போயிட்டு மற்ற மாநிலத்துக்கு ஒதுக்கிற நிதிகளை வாங்காமல் இருக்கிற தலைவர்கள்ட்டையும் பேசி, நேருக்கிட்டையும் அவர் பேசி நிதியை வாங்கிட்டு நம்ம நாட்டில் உள்ள ஏழை குழந்தைகளை படிக்க வச்சிருக்காருயா. வாழ்த்துக்கள், உண்மையிலே சிறப்பு, பெரிய கைத்தட்டல். நம்ம படிக்கிற காரணம் அவர் தான். அந்த ஆள் மட்டும், அந்த கருத்தை மச்சா மட்டும் இல்லைன்னா நம்ம இவ்வளோ தூரம் படிக்கவே முடியாது. இந்த காலேஜில் வந்திருக்காது. மகிழ்ச்சி, சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் மூடப்பட்ட அதே நேரம் எம்ஜிஆரும் சேர்த்து சொல்லுங்க, மதிய சத்துணவு திட்டத்தை கொடுத்து பிள்ளைகளை பள்ளிக்கு வர வைத்த பெருமையும் அவருக்கு உண்டு. அவருக்கு ஏன்னா நம்ம நேர பார்த்ததுனால அவர் மரியாதை நமக்கு தெரியாமல் போச்சு. காமராஜர் நம்ம நேர பார்க்காதனால மரியாதை அதிகமாகிடுச்சு. எம்ஜிஆர் இல்லைன்னா இந்த ஸ்கூலுக்கு பிள்ளைய வருதே நம்பர் குறைஞ்சிருக்கும். அந்த ஒரு மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்த பெரும் பங்கு அவருக்கு உண்டு. காமராஜரும் எம்ஜிஆரும் தான் இந்த சமூகத்தின் மிகப்பெரிய விளிம்பு நிலையில் இருப்பவர்களை மேல் கொண்டு வந்த பெரும் பொறுப்புக்கு ஆளானவர்கள். ஐயா, கடைசியாக ஒன்று சொல்லிவிட்டு நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். அக்கா சொன்னாங்க, ரொம்ப அருமையாக சொன்னாங்க. யூரியா வாங்குறதுக்கு விவசாயி போனால் கைரேகை கேட்குறாங்க, ரேஷன் கடைக்கு போனால் கைரேகை கேட்குறாங்க, வாக்கு போடுறதுக்கே இன்னும் கைரேகை அறிமுகப்படுத்தலைன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் தலைவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, பிரச்சாரத்துக்கு போயிடுறாங்க. அதை முன்னின்று நடத்துறது அதிகாரிகள் தானங்க ஐயா. அந்த அதிகாரிகள் ஏன் இன்னும் அந்த முறையை கொண்டு வரலன்னு நான் கேட்குறேன். அதை சட்டமன்றத்தில் நிறைவேற்றினா தான் கொண்டு வருவாங்க அதிகாரிகள். நீங்கள் சட்டமன்றம் போய் அதை நிறைவேற்றுறேங்க ஐயா, கண்டிப்பாக நிறைவேற்றுறேன். அந்த நேரத்தில் அதிகாரிகளும் அதை பண்ணலாம் இல்லைங்க ஐயா.
அதிகாரிகள் பண்ண முடியாது. சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மட்டும்தான் செயல்படுத்தும் வருவம் மட்டுமே அதிகாரிகள். வேட்பாளராக வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு போக வாழ்த்துக்கள். வாக்கின் வாழ்வுதனை நோட்டு கவ்வும், இறுதியில் வாக்கை வெல்லும் என்ற புது திருக்குறளோடு ஆரம்பிக்கிறேன். ஏதோ நாய் பிடிக்கிறது மாதிரி என்ன பேசுகிறாரு, கவ்வுது விட்டு வெல்லுதுன்னு. ஐயா, என்னைக்கு நம்ம நாட்டில் ஜனநாயகம் உண்மையாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கனவு கண்டிருக்கேன். என்ன பண்ணுறாங்க, இந்த வேட்பாளர்கள் அரசியல்வாதிகள் எல்லாரும் உழைத்து உழைத்து மக்களுக்காக தேய்ந்து விட்டார்கள். அவர்கள் என்ன சொல்ல வேண்டும், எப்போ எங்களை ஆளை விடுங்கப்பா, நாங்கள் நிற்கலை, நாங்கள் சேவை பண்ணது போதும், யாரோ புதுசாக வந்து சேவை பண்ணுங்க என்று சொல்லி யாருமே நிற்கலை. எப்பா யாராவது ஒரு ஆள் வேட்பாளராக நின்றுங்கப்பா, இந்த ஊரில் ஒரு ஆள் பிரசிடண்ட்டுக்கு நின்றுங்கப்பா என்று இந்த உலகத்தில் என்னைக்கு சொல்கிறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையான ஜனநாயகம். சூப்பர். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஒன்றும் வருமானம் இல்லைன்னா சொல்லிடுவாங்க. அங்கே தான் பாயிண்ட்டு. உழைக்கிறீங்க, நானும் உழைக்கிறேன். ஐயா, ஒன்றை பதிவிட விரும்புகின்றேன். 2020 கொரோனா பெருந்தொற்று, எல்லாரும் வீட்டில் முடங்கி கிடக்கிறோம். என் பெயர் முனியன், தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர், மணமேல்குடி. ஒரு அறிவிப்பை பார்க்குறேன், கல்வித்துறையில் இருப்பவர்களாக இருந்தாலும் கொரோனா பெருந்தொற்றில் சென்று பணியாற்றலாம். இந்த வார்த்தையை எப்போ நம்ம துறை சொல்லும்னு எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். உடனே சென்றேன் ஜெயதாவுடன் போலீஸ் ஸ்டேஷன். நான் டீச்சரு, இந்த இது சொன்ன உடனே உடனே டிஎஸ்பி அம்மா கூப்பிட்டு சொன்னாங்க. டிஎஸ்பி அம்மா சொன்ன வார்த்தையை இங்கே பதிவு செய்கிறேன். அவர் வேறு துறையில் உள்ளவர், நம் துறைக்கு நண்பர், எனவே அவரை தக்க மரியாதையுடன் நடத்த வேண்டும். எப்பயாவது காவல்துறை இப்படிலாம் பேசுவாங்க. அப்போ சொல்கிறாங்க, அப்படியே எனக்கு காதில் இனிப்பாக இருந்துச்சு. இப்படி சொல்கிறாங்களா அந்த டிஎஸ்பி, அவர் வேறு துறையில் உள்ளவர், அவர் நம்முடைய நண்பர், அவரை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று. சாயந்தரம் போவேன், போகையிலே டீ வடை வாங்கிட்டு போவேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம், பங்கில் ஒரு சேர் போடுவோம், உட்காந்துருப்போம். நிம்மதியாக இருந்தேன் 6 மாதங்கள். ஒரு அறிவிப்பு வந்தது. அவர் ஸ்கூலுக்கு போகாமல் நிம்மதியாக இருந்தது தான் சொல்கிறாரு. ஆமாம், பள்ளிக்கூடம் லீவு, 19 மாதங்கள் லீவு, வேலை செய்ய முடியலையே என்று கொதித்து கொண்டிருந்த நான் இந்த வேலை செய்தேன். அப்பொழுது திடீரென்று ஒரு அறிவிப்பு, குடையை வைத்துக்கொண்டு வாங்கலாம், குடையை வைத்துக்கொண்டு வரிசையாக நின்று வாங்கலாம் என்று ஒரு அறிவிப்பு வந்தோடனே போகிறேன் ஸ்டேஷனுக்கு. பார்த்தா இங்கிட்டு ஒரு 4 பேர், அங்கிட்டு ஒரு 4 பேர். என்ன சார் இவ்வளோ நாளாக ஃப்ரீயாக இருந்தோம், இப்போ என்ன சார் இவ்வளோ க்ரௌடாக இருக்குது, ஏன் சார் கடையை திறந்து விட்டாங்க, குழந்தை அடிச்சிட்டோம்னு ரேஷன் கடையை நினச்சிக்கிட்டீங்களா? புரியுதா, குழந்தை அடிச்சப்பட்டு ஒயின் ஷாப்பை திறந்துட்டாங்க. முதல்ல கொரோனா முடிஞ்சவங்களே திறந்தது ஸ்கூல் காலேஜ்லாம் கிடையாது, ஒயின் ஷாப் தான். ஆமாம், இதை நான் இங்கே பதிவு பண்ணுறேன். அதுவரை ஃப்ரீயாக இருந்தேன். நான் போய் எதுவும் என்கொயரி பண்ண போகிறேன், நான் உட்காந்து வேடிக்கை பார்த்தேன். அதுவரை ஃப்ரீயாக டீ குடிச்சிட்டு இருந்தேன். நாங்கள் அதை திறந்த மாத்திரத்தில் என் குழந்தை என்னை அடிச்சிட்டான், என் பங்காளி சண்டைக்கு வந்துட்டான் அப்படிங்கிற அந்த இதுகள்லாம் வந்து அப்படியே வந்துருச்சு. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி உள்ள காலத்தில் உண்மையிலே சேர்க்குற மனச்சாட்சிக்கு பொதுவாக யார் ஒருவர் நான் உனக்கு சேவை செய்கிறேன் என்று வருகிறான்றோ அன்றைக்கி தான் இந்த ஜனநாயகம். ஒன்றே மட்டும் பதிவு செய்கிறேன். ஜனநாயகம் என்ற சாரட்டு வண்டியிலே 2 குதிரைகள் பூட்டப்படுகின்றது. ஒன்று அரசியல்வாதி, ஒன்று அரசு ஊழியர். என்றுமே அந்த சாரட்டு குதிரைகளின் கடிவாளம் மக்கள் என்ற வாக்காளர்களிலே இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். நீங்கள் எந்த ஜனநாயகத்தை சொல்கிறீங்க ஐயா? எந்த ஜனநாயகத்தை சொல்கிறீங்க? ரிலீஸ் ஆகாத ஜனநாயகத்தை சொல்கிறீங்களா, ரிலீஸ் ஆன ஜனநாயகத்தை சொல்கிறீங்களா? ஒன்று ஐயா அவர்களோட பர்மிஷன் கேட்டு 1 நிமிடம். நான் ஒரு பள்ளியில் டெப்டேஷன் போய்கிற பொழுது ஒரு புத்தகத்தை எடுத்து பார்த்தேன், எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாறு. ஐயா சொன்னாக்கா இதை பதிவு பண்ணுறேன். அப்போ அதை படித்து பார்க்குறேன், எம்ஜிஆரே சொல்கிறாரு, ஒரு நாள் எம்ஜிஆர் படுத்திருக்காரு, தூங்கலை. எம்ஜிஆருக்கு மாத்திரை எடுத்து கொடுக்குறதுக்கு ஒரு பெரியவர் இருப்பார், அவர் பேர் போட்டு வச்சு பாராட்டேன். அப்போ அவர் ஐயாட்ட கேட்குறாரு, ஐயா என்ன நீங்கள் ஒழுங்காக தூங்கலே, என்ன காரணம்? என் வாழ்நாளில் உச்சத்தை எட்டியும் என் கனவை நிறைவேற்ற முடியாவிட்டால் நான் ஏன் இருக்க வேண்டும் என்று கேட்க எம்ஜிஆர். அப்படி என்னையா நடந்துச்சு? நேற்று மந்திரி சபை கூட்டம் போட்டேன், என் வாழ்நாளில் பாதி நாள் பட்டினி அடைந்தேன், பட்டினியை போக்கணும்னு சொல்லி சோறு வடித்து போடணும்னு ஆசைப்பட்டேன். நேற்று நடந்த மந்திரி சபை கூட்டத்தில் நான் கேட்கின்ற பொழுது நிதித்துறை செயலாளர் முடியாது என்று கூறிவிட்டார். நான் என்ன செய்ய? முதலமைச்சராக வந்து நிறைவேற்ற முடியாட்டி யார் வந்து அதை நிறைவேற்றுவார்னு கேட்டார். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த உதவியாளர், நீங்கள் யார்? நான் முதலமைச்சர். அவர் யார்? அவர் செக்ரட்டரி நிதித்துறை. உங்கள்கிட்ட வேலை பார்க்குற அவர்கிட்ட ஏன் ஆலோசனை கேட்குறீங்க? ஆர்டர் போடுங்கய்யா. அப்படியே எம்ஜிஆர் தூக்கமே இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே எப்படா பொழுது விடிஞ்சிருச்சு. மறுபடியும் மந்திரி சபை கூட்டம். இந்த பிள்ளைகளுக்கு சோறு வடித்து போட்டால் தேவையில்லை எம்ஜிஆர் சொல்ல. அன்னைக்கு அதுக்கு தேவை 350 கோடி, இன்றைக்கி பல ஆயிரம் கோடி போயிடுச்சு.
1982 ஜூலை மாதம் 1ஆம் தேதி சத்துணவு ஆரம்பிக்கப்பட்டது. அப்போ என்ன செய்கிறாரு இவர் சொன்ன உடனே இந்த நிதித்துறை மேலே எந்திரிச்சு, ஐயா அந்த ஹூ ஆர் யூ எம்ஜிஆர் கேட்டார், ஹூ ஆர் யூ சிட் டவுன் ஆர்டர் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கனவை நனவாக்கியவரும் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அவர்களாலேயே மாதம் மும்மாறி மழை பெய்கிறது என்பதை இங்கே பதிவு செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆள்பவர்கள் சரியாக இருந்தால் அதிகாரிகள் தான் சொல்லுவதை கேட்பார்கள். ஆள்பவர்களுக்கு அறிவு குறைவாக இருந்தால் அதிகாரிகள் ஆள ஆரம்பித்து விடுவார்கள். கடந்த பல நாட்களாக நம் செய்தி ஊடகங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எதிர்க்கட்சியெல்லாம் இது அதிகாரிகள் செய்யக்கூடிய ஆட்சியாக இருக்கின்றது என்று பழி சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆட்சியாளர்களிடம் எதிர்க்கட்சி சொல்லக்கூடிய வார்த்தை இது. ஆனால் காமராசரும் எம்ஜிஆரும் தான் சொன்னதை அதிகாரிகள் செய்ய வைத்தார்கள். அந்த ஆள தெரிந்தவர்கள் ஆள வர வேண்டும். அதுதான் இந்த தேர்தலில் முக்கியமான செய்தி. இந்த நாடு முன்னேறத்துக்கு யாருடைய பங்களிப்புங்க அவசியம்? என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பங்களிப்பு தாங்க அவசியம். நம்ம இந்தியாவில் வாழ்ற இந்தியர்களே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம நாடு அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளை விட இராணுவம், விண்வெளி, பொருளாதாரம் போன்ற விஷயங்களெல்லாம் பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கெல்லாம் தெரியல, அமெரிக்கா சுதந்திரம் கிடைச்ச கிட்டத்தட்ட 200 வருஷம் கழிச்சு தான் ஒரு வல்லரசு நாடாக மாறுனுச்சு. அதே ஐரோப்பிய நாடு உலகத்தில் இருக்கக்கூடிய முக்காவாசி நாடுகளை கைப்பற்றின பிறகுதாங்க ஒரு வல்லரசு நாடா மாறுனுச்சு. ஆனா நம்ம இந்தியா பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே 200 வருஷம் இருந்துச்சுங்க. நம்மள ஆங்கிலேயர்கள் விட்டுட்டு போகும்போது நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. நல்ல அரசியல் தலைவர்கள் இருந்தாங்க. அப்போதைக்கு சுதந்திரம் கிடைச்ச வெறும் 70 வருஷத்துல இராணுவம், பொருளாதாரம், விண்வெளி, வேளாண்மை போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்தியா உலக அளவில் 5வது பெரிய நாடா வளம் வந்துகிட்டு இருக்குங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாரு? நல்ல அரசியல் தலைவர்கள் தாங்க நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம சகோதரர் அவர்கள் சொன்னாரு, இலவசமா கொடுக்குறாங்கன்னு. அந்த இலவசத்தை கூட காசு கொடுத்து வாங்க முடியாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அந்த இலவசத்தை கூட மூலதனமா போட்டு வாழ்க்கையில முன்னேறினவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கன்னு தெரியுவாங்கய்யா உங்களுக்கு. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அதனாலதான் இலவசம் சொல்லக்கூடாது. மாண்புமிகு அம்மா அவர்கள் விலையில்லா மடிக்கணினி, விலையில்லா சைக்கிள்னு சொன்னாங்க. ரைட்டா? அந்த மாதிரி மரியாதைக்குரிய மாற்றையும் ஆட்சியாளர்கள் மாற்றப்பட்டது உண்மை. ஆமாங்க, நல்ல தலைவர்களும் இருக்காங்கய்யா. அதாவது ஒரு நாட்டுல மனு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள், அப்படின்னா அந்த நாடு முன்னேறிடுமா? அதுவே அரசு அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவுகளை மட்டுமே செய்யறாங்க, அப்படின்னா ஒரு நாடு முன்னேறிடுமா? நல்ல அரசியல் தலைவர்கள், நல்ல வேட்பாளர்கள் தாங்க மக்களுக்கு தேவையான மனுவை பார்த்து சரி பண்ணி அவங்களுக்கு நல்ல திட்டங்களையும் பண்ணி அரசு அதிகாரிகளுக்கு சரியான உத்தரவுகளை வழங்கி நாட்டை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் நாட்டை ஒரு நல்ல வழிநடத்துறது நல்ல அரசியல் தலைவர்களும் நல்ல வேட்பாளர்களும் தாங்கய்யா. நம்மள நிறைய பேருக்கு தெரியும், சோமாலியான்னு ஒரு நாடு இருக்கு. அந்த நாட்டுல மக்கள் இருக்காங்க, அதிகாரம் உள்ள அதிகாரிகள் இருக்காங்க. ஆனா அந்த நாட்டுல போட்டியிடத்துக்கு வேட்பாளர்கள் இல்லைங்க. அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு என்னவோ அந்த நாடு உலக அளவில் ஒரு வறுமையான உள்நாட்டு கலவரத்தால ஒரு பாதிக்கப்படுற ஒரு நாடா இருக்குது. அதாவது ஒரு நாடு முன்னேற்றத்துக்கு நல்ல அரசியல் தலைவர்கள் தாங்கய்யா முக்கியம். நம்மால பூரா சோமாலிக்கு அனுப்பி விட்டா வளர்த்துருவாங்க. அங்க என்ன இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு பணம் வாங்கிடுவாங்க. வாழ்த்து, இன்னும் நல்ல ஐடியா கொடுத்துருக்கியா. இப்போ என்னுடைய கல்லூரியிலையா என்னுடைய தோழிகள் நிறையா பேர்கிட்ட நான் கேட்டேன், எலெக்ஷன் வரப்போகுதுடி, யாருக்குடி ஓட்டு போட போறீங்க அப்படின்னு. முக்காவாசி பேர் என்ன சொல்றாங்கன்னா, நான் நோட்டாக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றாளுங்க. அதாவது ஒரு டேபிள்ல நிறைய வகையான தட்டு இருக்குது, ஒவ்வொரு தட்டுலையும் ஒவ்வொரு வகையான சாப்பாடு, பலகாரம் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. கடைசியா ஒரு தட்டுல மட்டும் எதுவுமே இல்லாம வெறும் தட்டா இருக்குது. நம்ம போய் அந்த வெறும் தட்டை எடுப்போமா? அப்படிதாங்க நோட்டாகும். நோட்டாக்கு போடுங்க, நான் தப்புன்னு சொல்லலை. ஒரு சரியான காரணத்தை அறிஞ்சுக்கிட்டு நோட்டாக்கு போடுங்க. நல்ல அரசியல் தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கங்க. பரவாயில்ல, உங்கள் தோழிகள்லாம் பரவாயில்ல, கொஞ்சம் யோசிச்சு தான் நோட்டாக்கு போகிறேன்னு இருக்காங்க. வாழ்த்துக்கள். நான் சொன்னது புரிஞ்சா புரியும், புரியலைன்னா ஐயா ஒரு நிமிஷம். இவங்க என்ன சொன்னாங்க? நல்ல தலைவர்களுக்கு ஓட்டு போடுங்க, கடைசியில் இருக்க எம்டி தட்டை எடுக்காதீங்கன்னு சொல்றாங்க. ஐயா, ஒரு துணிக்கடையில் எல்லா ட்ரெஸ்ஸும் நல்லா இருக்குன்னா அதில் நாங்கள் போய் ஒன்று செலக்ட் பண்ணலாம். ஆனால் துணிக்கடையே இங்கே எம்டியாலும் இருக்கு. இந்த எம்டியான கடையில் ஒரு நல்ல சட்டையை எடுன்னா நான் எப்படியா எடுக்க முடியும்? ஓட்ட கடைக்குள்ள அனுப்பி விட்டீங்கிறாரு ரமேஷ் கண்ணன். அதை விடுங்க ஐயா. அதுக்கடுத்து நம்ம நாட்டுல உலகத்துல எத்தனையோ ரொம்ப கரெக்டா கேள்வி கேட்டு அந்த அரசியல்வாதி வரலாம், விடுங்க ஏன் சொல்லிருக்கு.
நம்ம உலகத்துல எத்தனையோ வகையான ஆட்சி நடைபெறுதுங்க. மன்னர் ஆட்சி, மக்களாட்சி, மதகுருமார்கள் ஆட்சி, ஏன் ஹிட்லர் இருந்தப்போ சர்வாதிகார ஆட்சிலாம் கூட நடைபெற்றுச்சுங்கய்யா. அதுல மக்களாட்சியில மட்டும்தாங்க மக்கள் எவ்வளியோ தலைவன் அவ்வளி. மிச்ச ஆட்சியிலலாம் தலைவன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. ஒரு நாடு முன்னேறக்கு யாரோடைய பங்களிப்பு அதிகமா இருக்குன்னு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டா போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பங்களிப்பு தாங்க அவசியமா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். சிறப்பு, வாழ்த்துக்கள், அருமையா. மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். மக்கள் தர்பார், விதி மாற்றும் தர்பார், ஒளியேற்றும் தர்பார், தர்பார் தர்பார். 8 திசைகளில் எங்கும் உன் ஆற்றல் வெளிப்பட வேண்டும். நீ வாழ்வில் வென்றிட வேண்டும். படையாய் எழுவாய். ஏழை எளியவர்க்கெல்லாம் ஒரு நியாயம் கிடைத்திட வேண்டும். அது உன்னால் நடந்திட வேண்டும். துணிவாய் வரும்